ஹாய் ஹலோ வெல்கம் டு சாவித்ரி கிச்சன். இன்னைக்கு வரலட்சுமி நோம்புக்கு என்னென்ன பலகாரங்கள் பண்ண போறோம்னு காட்ட போறோம். வரலட்சுமி நோம்புக்கு பார்த்தோம்னா கடலப்பருப்பு பாசிப்பருப்பு பாயசம், பூர்ண கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டை, பச்சரிசி இட்லி, உளுந்த வடை, அப்புறம் கொண்டக்கடலை சுண்டல் எல்லாமே செய்வோம். நம்ம அப்பம் எல்லாம் செய்வோம். அதையெல்லாம் எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல கடலப்பருப்பு பாசிப்பருப்பு பாயசத்துக்கு நான் டேபிள் ஸ்பூனால ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பும் 1.5 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பும் போட்டுருக்கேன். அதை குக்கரில் போட்டு அதை அளவாக முங்குற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும், ரொம்ப விட வேண்டாம். இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு ஒரு 4 விசில் வாங்கி வச்சுட்டுடலாம். அடுத்து உளுந்தம் பூர்ணத்துக்கு பார்த்தேன்னா நான் இந்த மாதிரி சின்ன டம்ளரில் 1.25 டம்ளர் உளுந்து ஊற வச்சுட்டுருக்கேன். அதுக்கு ஒரு 5 வரமிளகா போட்டுருக்கேன், குண்டு மிளகா. இதை நான் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு தண்ணி வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துண்டு உப்பு பெருங்காயம் சேர்த்துண்டு இட்லி தட்டில் வேக வைக்க போகிறோம். நம்ம தண்ணி இந்த மாதிரி ஒரு 2 கை தெளிச்சுண்டு அரைச்சா போதும். நான் கொஞ்சம் இந்த மாதிரி மையம் அரைச்சுன்னு இருக்கேன். அப்போ தான் உதுத்த விடும் போது நன்னா வரும். நம்மளுக்கு ஒரு குழியிலையும் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ உளுந்த வடைக்கும் பார்த்தேன்னா நான் சொன்ன இதே டம்ளரால் 1.25 கப்பு உளுந்து ஊற வச்சுண்டு அதில் மேலாப்பில் துளியூண்டு பச்சரிசி, ஒரு பிடி பச்சரிசி சேர்த்துண்டு அதையும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். பச்சரிசி, பச்சை மிளகா, கருவேப்பிலை தனியாக போட்டால் எல்லாரும் எடுத்து வைப்பாங்கிறனால நான் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சுடுவேன். இது நல்லா பந்து மாதிரி உருட்ட வரணும். அந்த ஸ்டேஜுக்கு அரைச்சிக்கணும். ஒரே ஒரு கை தண்ணி தெளிச்சுன்னு அரைச்சா போதும். உப்பு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம், இதுக்கு தேவையான அளவு உப்பு. பாயசத்துக்கு பார்த்தேன்னாக்க பருப்பு நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கு. இதில் ஒரு 2 கை வெல்லம் போட்டுட்டு பாலையும் விட்டுட்டு நம்ம நல்லா இதை முதல்ல கொதிக்க வச்சு வெள்ளத்தை எல்லாம் கரைய விட்டுடலாம். சைடில் தேங்காயும் பச்சரிசியும் நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டுலாம். இப்போ பாயசத்தில் வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காயும் பச்சரிசியும் அரைச்சோம் இல்லையா, அதை விட்டுடலாம். விட்டுன்ட்டு ஏலக்காய் போட்டு நெய்யில் முந்திரி பருப்பு தாளித்து போட்டோன்னா வேலை முடிஞ்சது. இப்போ முந்திரி பருப்பு நல்லா நெய்யில் போட்டிருக்கேன் பாயசத்துக்கு. இது நல்லா ப்ரௌன் கலரில் ஆனோன்னே எங்கள் இடத்துல திராட்சை பிடிக்காது, அதனால் போடல. நீங்கள் திராட்சை சேர்க்கணும்னு நினச்செல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த பக்கம் பாயசம் பச்சரிசியும் தேங்காயும் நல்லா அரைச்சி விட்டனால நல்லா ஜெல்லாகி நல்லா திக்காக இந்த மாதிரி இருக்குது பாருங்க. ஏலக்காய் எப்போவுமே கடைசியாக போடுங்க பாயசத்தில். முந்திரி பருப்பு நல்லா செவக்க வறுந்துடுது, அதே பாயசத்தில் போட்டுடலாம். இப்போ உளுந்த வடைக்கு பார்த்தேன்னா நான் நல்லா இப்படி அரைச்சின்னு இருக்கேன். இப்படி கையில் எடுத்து பார்த்தேன்னாக்க இப்படி பந்த மாதிரி உருட்ட வரும். நம்ம குழியில் தட்டிட்டு அப்படியே எண்ணெயில் இப்படி போட்டுடலாம். தண்ணி தொளிச்சு உருட்டினா நல்லா பந்தாட்ட இப்படி உருட்ட வரும். இப்போ அப்பத்துக்கு பார்த்தேன்னா நான் டம்ளர் காட்டினேன். அதே அந்த டம்ளரில் 1.25 டம்ளர் நான் கோதுமை மாவு எடுத்துன்னு இருக்கேன். அதே டம்ளரில் 1 டம்ளர் வெல்லம், கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுண்டு இதை நல்லா ஒரு பெசரி விட்டுட்டு வெல்லத்தை எல்லாம் நல்லா நைஸாக பெசரி விட்டுட்டு தண்ணி விட்டு நம்ம குழிப்பணியார கல்லில் குழிப்பணியாரம் ஊற்றுற அளவுக்கு கரைச்சி வச்சுக்கணும். இப்போ நான் இதை அப்பா மாவு கலந்துருக்கேன் பாருங்க. இந்த பாருங்க, விட்டோம்னா கொஞ்சம் திக்காக நெகிழ இருக்கணும். இந்த ஸ்டேஜுக்கு நம்ம கலந்து வச்சுட்டுடலாம். எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா கடைசியாக அடுப்பை பற்ற வச்சு கடகடன்னு பண்ணிடலாம் எல்லாமே ஒரு பக்கம். நம்ம உளுந்தம் பூர்ணத்துக்கு வேக வச்சோம்ல இட்லி தட்டில், இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்க. இதை எடுத்து விட்டுண்டு உளுத்து விட்டுன்றணும். நல்லா உதுத்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுக்கோங்க ஃபேன் காற்றுல. அதுக்கப்புறமா நம்ம போட்டு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொண்டக்கடலை சுண்டலை தாளிச்சிடலாம். சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுண்டு இங்கே நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். சுண்டலுக்கும் அந்த உளுந்த பூர்ணத்துக்கும் சேர்த்து எடுத்து வச்சுட்டுருக்கேன்.
இது நல்லா பொரிய விட்டுக்கலாம். ஏன்னா கருப்பு கொண்டக்கடலை நல்லா ஒரு 8 விசில் வாங்கி வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த மாதிரி மச்சல்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக வரும். வெள்ளை கொண்டக்கடலை போடணுனாலும் போட்டுக்கோங்க, ஆனால் அது 4 விசில் வாங்கிட்டால் போதும். சுண்டல் வேக வைக்கும் போதே உப்பு போட்டுருங்க. இப்போ கடுகு நல்லா ஒரு பக்கம் வெடிக்கிறது, உளுத்தம்பருப்பும் சிவக்கிறது. இந்த ஸ்டேஜில் துளி பெருங்காயம், ஒரு 2 சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயம் போட்டுண்டு இந்த சுண்டலையும் போட்டுண்டு தேங்காய் சும்மா ஒரு கை தேங்காய் போட்டு பெருக்கி எடுத்துடலாம். இப்போ நம்ம உளுந்தம் பூரணம் தாளிக்க போகிறோம். அதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய். நம்ம குழக்கட்டைக்கு இல்லாமல் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதை தாளிச்சுக்கலாம். கடலைப்பருப்பு தாளிப்பேங்கிறவா தாளிச்சுக்கோங்க, நான் அதை சேர்த்துக்கல. இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் நல்லா கலந்துருக்கு. இதை போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருந்தோம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கிளறி விட்டெல்லாம் நல்லா உருண்டு போயிடும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆகிடுத்து. பார்த்தேன்னா இந்த பாருங்க நல்லா உதிர்ந்து வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுட்டுடலாம். இப்போ தேங்காய் பூரணம் பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுண்டு தேங்காவை நல்லா செவக்க வறுத்துக்கிறேன். நான் இங்கே ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுட்டுருக்கேன். நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நான் தேங்காய் பூரணத்தை நல்லா வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா செவக்க வறுக்கட்டும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை வரும். இப்போ நான் அரை கப்பு தேங்காய் எடுத்து வச்சுட்டேன்னா அதுக்கு அதே கப்பில் ஒரு 1/4 கப்புக்கும் துளி கூட, ஒரு கை கூட வெல்லம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். ரொம்ப வெல்லம் போட்டோம்னாக்கா திகட்டிடும். வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ பார்த்தேன்னாக்க தேங்காய் நல்லா இறுகி வந்துடுது வெல்லத்தோட. இப்போ நான் கடைசியாக ஒரு கை ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நான் ஏலக்காய் சர்க்கரை போட்டு பொடிச்சு வச்சுட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டுலாம். ஒரு 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தேன்னாக்கா நல்லா உருண்டை பிடிக்க வரும். இப்போ குழக்கட்டை மாவு கிளறதுக்கு நான் அரிசி மாவு 3 டம்ளர் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் மெனிக்கு கணக்கு பண்ணி தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம விட்ட தண்ணியில் ஒரு 2 சொட்டு நல்லெண்ணெய் விட்டுன்ட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதையும் போட்டு தண்ணி நல்லா கொதி வந்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு கிளற போகிறோம். பார்த்தோம்னா நல்லா மேலே கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி மாவை துளி துளியாக போட்டு கலந்துக்கலாம். அப்போ தான் கட்டி இல்லாமல் கலக்க வரும். இப்போ மாவு நல்லா கெட்டியாக இந்த பதத்துக்கு வந்திருக்கு. நான் மேலே ஒரே ஒரு சொட்டு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிளறினோன்னு இறக்கி ஆற வச்சுட்டுருலாம். இப்போ நம்ம அப்பத்துக்கு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி நெகிழ ஆயிருக்கு. நம்ம இது கூட ஒரு 1/4 கப்பு இல்லை அரை கப்பு அரிசி மாவு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். அப்போ அரிசி மாவு சேர்த்துன்றனால சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கலந்துட்டுருக்கேன். இந்த பாருங்க இந்த அளவுக்கு. இப்போ நம்ம குழி பணியார கல்லில் ஒரு குழிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். டைரெக்டாக எண்ணெயில் பொரிச்செடுக்கிறவாலும் எடுங்கோ. நான் நெய்யில் பண்ணுறனால குழி பணியார கல்லில் போட்டு பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை ஒரு குழிலையும் ஊற்றிக்கலாம். நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு செவக்க எடுத்துக்கலாம். இந்த பக்கம் நம்ம வடை தட்டுறதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கோம்.
நல்லா கையில் எடுத்துட்டு இப்படி எல்லா வடையும் நம்ம போட்டு எடுத்துட்டுலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் நல்லா செவந்திருக்கு. இந்த மாதிரி சைடு சுற்றி செவந்து வரணும். அதுக்கப்புறம் தான் திருப்பணும். நம்ம அவசரப்பட்டு திருப்பிட்டோம்னா செவக்கவே செவக்காது. ஒரு பக்கம் நல்லா இந்த மாதிரி நெய் விட்டேன்னா தான். வடை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் நல்லா செவந்துருக்கு. அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனில் கிறிஸ்பியாக வரும். பச்சரிசி ஏன் போடுறோம்னா வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். பச்சரிசியும் சேர்த்து ஊற வச்சு அரைச்சிட்டோம்னாக்க அதனால தான் பச்சரிசி போடுறோம். நீங்கள் வந்து வடைக்கு அரைக்கும் போது தண்ணி தெளித்து அரைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியலனா 2 ஐஸ் க்யூப் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் கிடைக்கும், கரெக்டாகவும் இருக்கும் தண்ணி பதம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா குழி பணியாரம் நல்லா வெந்திருக்கு. இப்போ வடையும் நல்லா கிறிஸ்பியாக வெந்துட்டு பாருங்கள். இந்த பாருங்கள், தட்டில் போடும் போதே இந்த பச்சரிசி சேர்த்தனால முறுமுறுப்பு தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி சவுண்டு வரும். கொழுக்கட்டை மாவு பார்த்தேன்னாக்கா இந்த மாதிரி இருக்குது. இதை நான் ஒரு பார்ட்டாக பிரிச்சுட்டு நல்லா கை விட்டு பிசைஞ்சுட்டு மேலே துளி எண்ணெய் விட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். நான் சின்னதாக ஒரு புள்ளையார் பிடிச்சி வச்சுட்டுருலாம். நல்லெண்ணெய் துளி கையில் இப்படி தேய்ச்சிண்டு இப்படி பண்ணிக்கோங்க. 2 கையிலையும் தேய்ச்சிட்டு பண்ணலைனாக்க சொப்பு பிடிக்க ஈஸியாக வரும். இப்போ நம்ம பூர்ணம் பண்ணோம் இல்லையா, அதை நான் இங்கே உருட்டி வச்சுட்டுருக்கேன் சின்ன சின்னதாக. இந்த பாருங்க சொப்பு எவ்வளோ அழகாக வருது பாருங்க. நல்லா கை போட்டு மாவு பிசைஞ்சுக்கோங்க கட்டி இல்லாமல். அதுக்கப்புறம் தான் நமக்கு சொப்பு நல்லா வரும். இந்த சொப்புக்கு ஏற்ற அளவு உருட்டின்ட்டு அப்படியே பொடிச்சுட்டுடலாம். இப்போ உளுந்தம் பூர்ணத்துக்கு பார்த்தேன்னா அதே மாதிரி சைடில் இந்த மாதிரி அமுத்தினேல்னாக்க நம்ம மெல்லிசாக வரும். அதுக்கப்புறம் நடுவில் 2 விரலால் இப்படி அமுத்திட்டு சொப்பு பண்ணிக்கோங்க. சொப்பு பண்ண வராதவா இந்த சொப்பு அச்சு இருக்கு இல்லையா, அதிலே கூட பண்ணிக்கோங்க, நல்லா தான் வரும். உளுந்தம் பூர்ணத்தை சோமாசி மாதிரி மடிப்போம், அதனால் கொஞ்சம் பெருசாக பண்ணிட்டுருக்கேன் சொப்பை. இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளே வச்சுட்டு நம்ம சோமாசி மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பாருங்க இப்படி ஒட்டி விட்டேன்னாக்கா நல்லா ஒட்டிக்கும். ஒருவேளை சரியாக ஒட்டலை அப்படின்னாக்க துளி கையில் தண்ணியோ இல்லை எண்ணெயோ எடுத்துகிட்டு ஒட்டினாக்கா நல்லா ஒட்டின்றோம். இந்த மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் ஏட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தேன்னாக்க பூர்ண கொழுக்கட்டை நான் ஏட்டில் வேக வச்சு எடுத்துட்டேன். இந்த பாருங்க நல்லா சாஃப்டாக மிருதுவாக வந்திருக்கும். இந்த பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு. அதே மாதிரி உப்பு கொழுக்கட்டையும் காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க உப்பு கொழுக்கட்டை, சுண்டல், அப்பம் பாருங்க எப்படி வந்திருக்குங்க. அப்பம், வடை, பாயசம், பச்சரிசி இட்லி ஆயின் இருக்கு. அதே பச்சரிசி இட்லிக்கு பார்த்தேன்னா பச்சரிசி 2 டம்ளர், 2 டம்ளர் பச்சரிசிக்கு 1.25 டம்ளர் உளுந்து நான் இங்கே ஊற வச்சுருக்கேன். அது கூட ஒரே 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு 2மே ஓவர் நைட் சோக் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ உளுந்த முதல்ல நம்ம அரைச்சுட்டுலாம். நான் 2 டம்ளர் தான் போட்டிருக்கிறனால மிக்சியிலே அரைச்சிக்கிறேன். அதிகமாக போட்டேன்னாக்கா கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க, உளுந்து முங்குற அளவுக்கு விட்டுன்ட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டுலாம். உளுந்து வந்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சுட்டேன் பாருங்க. இந்த அளவுக்கு உளுந்து பதம் அரைச்சுட்டு அடுத்து அரிசி போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அதே அளவு தண்ணி விட்டுட்டு அரைச்சா போகிறோம். இப்போ அரிசி பார்த்தேன்னாக்க இந்த மாதிரி தொட்டு பார்த்தா துளி நர நரன்னு இருக்கும். அந்த அளவுக்கு அரைச்சுன்ட்டு இது கூட சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் புளிக்க விட்டுடலாம் மாவை.
இப்போ நம்ம பச்சரிசி இட்லி மாவு பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சு இந்த மாதிரி வந்திருக்கு. இங்கே பாருங்க. இப்போ இதை நம்ம ஏட்டில் எண்ணெய் தடவின்ட்டேன் இட்லி தட்டில். நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் 2 டம்ளருக்கு 1.25 டம்ளர் வீதம் உளுந்து போட்டால் தான் பச்சரிசி இட்லி வந்து சாஃப்டாக வரும், இல்லைன்னா கல் மாதிரி இருக்கும். பச்சரிசி இட்லி பாருங்க, நான் சொன்ன மாதிரி இந்த பாருங்க, பிச்சோடனே நல்லா உளுந்து இட்லி மாதிரியே சாஃப்டாக வரும். இதே மாதிரி செஞ்சுக்கோங்க.